என்னடா கடையில் வாங்குகிற சிக்கன் சால்னா மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, நம்ம வீட்டில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் வர்றதில்லையேன்னு நம்ம யோசிச்சிருப்போம். அதில் என்னடா மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம டேஸ்ட் பண்ணும்போதே என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னெலாம் யோசிச்சிருப்போம். அந்த சீக்ரெட் மசாலா என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வாங்க இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி ரொம்ப முக்கியம், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆக போகிற ஸ்டேஜ் அளவில் நிறுத்திக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா தோல் சுருங்கி வர அளவு வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வதங்கினப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துடலாம். இது ரெண்டும் வதங்கினப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் இந்த குழம்புக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மசாலா கூட சிக்கன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மசாலாவை நீங்கள் முன்னாடியே அரைச்சி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 பத்தை துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமான அளவு சோம்பு, சீரகம் ரெண்டுமே சேர்த்துடலாம். இது கூட 1 ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போது இந்த மசாலாவை நம்ம சிக்கன் கூட சேர்த்துடலாம். இது தாங்க நம்ம ஸ்பெஷல் மசாலா. இந்த மசாலாவாலையும் புதினா கொத்தமல்லிலாம் சேர்க்கறதுனாலையும் நல்ல ஒரு டேஸ்ட் வரும் இந்த குழம்புக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கடைசியாக குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் வர அளவு விட்டுடலாம். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது பாருங்கள். சிக்கன் சால்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து சுட சுட நல்லா வாசனையாக இருக்குங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. இது பரோட்டாக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பரோட்டா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இந்த சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி சிக்கன் சால்னா செஞ்சு பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.